ஒரு வீடியோ ஓடும். அவன் கடையில் வந்து காரில் விழுவான். ஏன்னா அந்த இவர் ஒரு மாதிரி கோமாளி மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தா காரில் வந்து விழுவான்ல, இதை பூரா வீடியோ பண்ணி இவர் ஏதோ மாநாட்டில் இவர் தான் பெரிய ஆள், இவர் தான் பேசினார். பேச்சு எங்கே பேசினாருங்கிறீங்க? அவன் பேசியிருப்பான் வலைத்தளத்தில், அவங்க இதில் போட்டிருப்பாங்க. உரையாற்றினாருங்கிறான். எங்கே உரையாற்றினார்? நீங்கள் படத்தை பாருங்கள். அவன் கடையில் அவன் உட்காந்து ஒரு 3 பேர் சேரு, அதில் நடுவில் இவர் உட்காந்து இவர் உரையாற்றுறார். உரை ஆனால் இந்தியா சார்பாக உரையாற்றினதா வெளியே. என்ன ஃப்ராடியா? நான் அதுதான் சொல்கிறேன். நீ உன்னை கூப்பிடல, இந்தியா புறக்கணிச்சிச்சுன்னா ஏன் போகிற? ஏன் போகணும்? அது இருக்கு. சமூக ஊடகங்களில் ஈசா, ஜக்கி, காப் 29 மாநாட்டில் கலந்துக்கிட்ட குறித்து எல்லா வீடியோவும் வந்திருக்கும். வீடியோக்களை வெளியிடுது, அவங்க இப்போ வெளியிடுறாங்க. யார்? ஜக்கி குரூப்பு. ஆனால் சர்வதேச ஊடகம் இருக்குது பாருங்க, அதில் எங்கேயும் அந்த ஆளை பேட்டி கண்டு இல்லை பேட்டி எடுத்து எவனும் வெளியிடலை. இது ஒரு செருப்படியா? அடுத்து இந்த மாநாட்டில் தியான நிகழ்வு நடைபெற்றிருக்கு. இது இன்னும் வேற கேவலம் பாருங்க. தியான நிகழ்வு நடைபெற்றிருக்கு. இதுக்கு ஜெஸ் என்பவர் தலைமையேற்றிருக்கார். நோட் திஸ் பாயிண்ட். யோக குரு, சத்குரு, வெங்காய குரு, அந்த குரு இந்த குருங்கிறாங்கள, இவரை கூப்பிடல, ஜெஸ் என்பவர் தலைமையேற்றார். பிரபல யோகா குருவான தன்னை அழைத்து கொள்ளும் ஜக்கிக்கு அந்த வாய்ப்பை வழங்காமல் புறக்கணித்தது வருத்தமே. யார்? அவங்களுக்கு வருத்தமா? நீ தான் கடை போட போனோம், உன்னை எப்படியா கூப்பிடாரு? உன்னைய கூப்பிடவே இல்லையே, நீ வாலண்டியராக வண்டியில் ஏறினவரில். அப்போது இந்த ரீல்ஸுங்கிறாங்களே, அதை வெளியிடுறதுக்கு மாத்திரம்தான் இவர் இடம்பெற வீடியோ இதெல்லாம் அது வியாபாரத்தை அதெல்லாம் சரியாக பார்த்துருவாங்க. அவங்க அந்த டீம் இருக்காங்களே, ஒரு 11 பேர் இருக்காங்களாம், அந்த டீமு கரெக்டாக பண்ணிடுச்சு. ஆக ஒரு தன்னார்வலராக மாத்திரம்தான் அந்த ஆள் கலந்துக்கிறான்.